இது ஒரு புது அனுபவம். எனக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளைங்களுக்கும் தான். அதுலயும் என் சின்ன பொண்ணுக்கு 2 அனுபவம் இதுல இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா வீட்லேருந்து ஸ்கூல் போறது. செகண்ட் வந்து என்னங்கிறத சொல்றேன். முன்னலாம் அம்மா வீட்டுக்கு வரணும்னா, மாசத்துல 1 நாள் வருவோம். ஒரு பகல், ஒரு நைட்டு தங்கிட்டு கிளம்பிடுவோம். முக்காவாசி நாள் நாங்க மாமியார் வீட்ல தான் இருப்பேன். இங்க வந்து 1 நாள், 2 நாள் தான் தங்கியிருப்பேன். இப்ப அம்மா வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். இந்த வீடியோ எந்த ஒரு போரிங்குமே இல்லாம கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் வந்திருக்கேன். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களே இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சீக்கு சேனல். இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ முதல் நாள் நைட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ரிப்பன் வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து ஓரங்களை வந்து இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சு வச்சுக்குவாங்க. அப்போ தான் அது வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அந்த த்ரெட்டெல்லாம் வந்து தெரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிடணும். டிஃபன் பாக்ஸ்லாம் ஸ்கூல் லீவ் விட்டோடனே கழுவி வைக்கிறதா. பிள்ளைங்க வந்து வளர்ந்துட்டே போனோம்னா அந்த டிஃபன் பாக்ஸ் சைஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கும். அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ் தான் 3 வருஷம் ஆச்சு வாங்கி அதை தான் வச்சு ஓட்டுறா. அதுக்கு மேலே பெருசெல்லாம் வேணாங்குது. லஞ்ச் பேக்கும் அப்போ துவச்சி எடுத்தது தான். இப்போ எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்தாச்சு. வாட்டர் பாட்டில் மட்டும் புதுசு வாங்கிக்கிச்சு. காலையில் வந்து எப்போவுமே டிஃபன் சாப்பிட்ற பழக்கமே இருக்க மாட்டேங்குது. அது என்னமோ தெரியல. ஒரு பிள்ளைங்க ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பிள்ளை வந்து இன்னொரு மாதிரி இருக்கும். ஒரு பிள்ளை சாப்பிட்டுட்டு போவோம், ஒரு பிள்ளை சாப்பிடாம போவோம். அந்த மாதிரி சாப்பிடாம போகிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி போன் ஸ்ட்ரென்த்தில் ஏதாவது ஒரு ஹெல்த் மிக்சர் மாவு வாங்கி வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே வந்து நலம் போன் ஹெல்த் மிக்ஸ் தான் வாங்கி வச்சுக்குவேன். இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுலேருந்து இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்து அவளுக்கு மட்டும் இப்போ நான் காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நலம் சத்து மாவு தயார் பண்ணுறவங்களே நலம் வந்து வெயிட் லாஸ் பவுடர் வந்து தயார் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. இப்போ தான் பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். இது வந்து மார்னிங் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இதை காய்ச்சிட்டு மோரில் கலந்து சின்ன வகையெல்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் வந்து அங்கே வாக்கிங் போனதோட சரி, அம்மா வீட்டுக்கு வந்து இன்னும் வாக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ மாடியிலையாவது 8 போட்டு நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்னொரு ஐடியாவும் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. 7 மணிக்குள்ளே நம்மளால் சாப்பிட முடியல, கஷ்டமாக இருக்குன்னா கூட ஒரு 8 மணிக்குள்ளேயாவது நம்ம சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதாவது நான் உங்கள் கூட வந்து சப்ஸ்கிரைபர் கூட நேரடியாகவே வந்து லைவில் வந்து நான் 8 மணிக்குள்ளே இது சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, ஒரு குரூப்பாக நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா 8 மணிக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட்டு முடிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் நான் வந்து உங்கள் கூட லைவில் வந்து நான் அதை அச்சீவ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து 8 மணிக்குள்ளே என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஆனால் அதை செயல்படுத்த தான் முடியல. அதுவும் அம்மா வீட்டில் சுத்தமாக முடியல. ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலே போதும். நம்ம அடுத்த ஸ்டெப்பை வந்து லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். 8 மணிக்குள்ளே சாப்பிட்றதுக்கு 7 மணிக்கெல்லாம் நம்ம வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி தயிர் சோறும் கறிவிட சம்பல் மாம்பழம் வச்சு அவளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரங்களும் என் பையனும் வந்து வெளியில் வந்து கிளம்பிட்டாங்க ஒர்க்குக்கு. அதனால அவங்களுக்கு வந்து அந்த பேரிச்சம்பழம் நட்ஸ்லாம் போட்டு அடித்து வச்சுருந்தேன். அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து இது நல்லா ஒரு பசி இல்லாமல் தாக்கு பிடிக்கும். இது என்னோட சின்ன பொண்ணுக்கு இன்னொரு அனுபவம் என்னென்னா, வேனில் போகிறது. அங்கே வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே ஸ்கூல் இருக்கிறதுனால அவளை கொண்டு நடந்து கூட போக மாட்டா, பைக்கில் தான் கொண்டு விடுவாங்க. இங்கே வந்து வேன் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. வேனில் போகிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க ரீசன் வந்து என்னென்னா, அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ணுற மாதிரி இங்கே ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன், அம்மா மட்டும் கஷ்டப்படுறாங்க, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, எனக்கு வந்து இதை ஒதுங்க வச்சு கூட அதுங்க ஒதுங்க வச்சு கூடன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னால் 1 நாள் 2 நாள் வந்து என்னால் அது சுத்தமாக முடியாது. நான் பாட்டு எங்கே எந்த ஜாமான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கும் வருவேன், ஆக்குவேன், சாப்பிடுவேன், அப்படியே கிளம்பி போயிடுவேன். இப்படி தான் நடக்கும். நான் மனசு வந்து உறுத்திட்டே இருக்கும், அம்மா வந்து நல்லா பார்த்துக்கணும், பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி டயத்தில் வந்து நான் இப்படி பார்த்துக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்போயாவது நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் இதை நினச்சி அவங்கள வந்து நான் நல்லபடியாக கவனமாக நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து என் சூழ்நிலை
சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், என் நாத்தனாருங்க, என்னோட மாமனார் மாமியார் எல்லாமே ஒத்துழைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலே கொடுத்த வந்து ஒரு பவுட்ரு. இது வந்து பால் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் வச்சு இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. காஃபி டீ எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க டீயை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அதுலேயும் வந்து சாயந்தர நேரத்தில் வந்து பால் கொஞ்சமாகவும் தண்ணி அதிகமாகவும் வச்சு டீ போட்டு கொடுக்குறது. ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி ஓப்பன் சர்ஜரியோ இல்லை ஸ்ட்ரென்த் ஏதாவது வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பத்திய சாப்பாடு மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுறதுக்கு டிப்ஸ் ஏதாவது வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்து நான் அம்மாவுக்கு தனியாகவும் எங்களுக்கு தனியாகவும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்குனா போதும், அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்க சாப்பாடே சாப்பிட்டா என்னன்னு கூட தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி சாப்பாடு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணி எப்படியாவது நான் போட பார்க்குறேன். அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் என்ன, நம்மளோட டைம் தான் இது, டீ காஃபி போகிற டைம். அம்மாவுக்கு வந்து அந்த பால் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கும் என் பெரிய பொண்ணுக்கும் வந்து காஃபி போட்டுட்ருக்கிறேன். பெரிய பொண்ணுக்கு வந்து 15ஆம் தேதி தான் காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. அதனால வந்து வீட்டில் தான் இருக்கிறான். இப்போ அவளும் எழுந்திரிச்சிருக்கா. அவளுக்கும் எனக்கும் சேர்த்து காஃபி போட்டாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னா எனக்கு காலையில் காஃபி வந்து எனக்கு இங்கே கொல்லை பக்கம் வந்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல காற்று, கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படி வந்து படியில் வந்து உட்காந்து அப்படியே குடிச்சு ரசிச்சுட்டே இருப்பேன் இந்த இடத்த. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.